போன வீடியோவில் 2 கேள்வி கேட்டிருந்தேன். ஒன்று வந்து வீட்டில் செல்வம் பெருக என்ன செய்யணும், அப்புறம் வீட்டில் மன நிம்மதி கிடைக்க என்ன பண்ணணும்னு கேட்டிருந்தேன். செல்வம் பெருக நீங்கள் என்ன பண்ணணுன்றதை சொல்லிட்டீங்க. இப்போ நிம்மதி கிடைக்க என்ன பண்ணணும்? நிம்மதி கிடைப்பதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல இதுக்கு முந்தி சொல்கிறேன் அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கணும். ஏன்னா அந்த வீடியோவில் இதுக்கான இன்ட்ரடக்ஷன்லாம் அதில் இருக்குது. அந்த வீடியோட கண்டினியூஷன் அப்படின்னு கூட இதை எடுத்துக்கலாம். பரிகாரங்கள் அப்படிங்கிற வகையில் எத்தனை வகையான பரிகாரம் இருக்குது, அந்த பரிகாரத்தோட நுணுக்கங்கள் என்ன, தத்துவங்கள் என்ன, தாத்பரியம் என்ன, அது எப்படி செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் விளக்கங்கள்லாம் சொல்லியிருக்கிறோம். அதை நீங்கள் பார்த்துட்டு இதை பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் பயனுள்ளதாக இருக்கும். இப்போ இதில் நம்ம வீடியோ பெருசாக போகுமென்னு தான் கட் பண்ணிவிட்டு நம்ம இந்த ரெண்டாவது கேள்விக்கு ரெண்டாவது வீடியோவாக போடுறோம். இந்த தத்துவத்தில் 4-5 வகையான பரிகாரங்கள் இருக்குது. அந்த பரிகாரங்களில் நம்ம தத்துவார்த்த பரிகாரங்கள், காரக பரிகாரத்தை தான் நம்ம இங்கே சொல்ல போகிறோம். சந்திரனுக்கு மனக்காரகன்னு பேருங்க, சந்திரனுக்கு மாத்ருக்காரகனும் பேர். நீங்கள் நிம்மதி இல்லைன்னு சொல்கிறீங்கன்னா, டெம்பரரியாக நிம்மதி இல்லை அப்படின்னா, கோச்சார ரீதியாக கிரகப்பெயர்ச்சி கோச்சார ரீதியாக சந்திரன் சாதகமற்ற சூழ்நிலையில் இருக்கிறதா அர்த்தம். உதாரணத்துக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுடைய ராசிக்கு 8வது இடத்துல சந்திரன் வந்தால் அது அஷ்டமம்னு அர்த்தம். அதனால் சந்திராஷ்டமம் அன்னைக்கு உங்களுக்கு மனசு அவ்வளவு சந்தோஷமாக இருக்காது. இடையூறுகள் இருக்கும், சஞ்சலங்கள் இருக்கும், தடைகள் இருக்கும், பாதிப்பு இருக்கும், கவலைகள் இருக்கும், பிரச்சனைகளும் வரும். ஆக மொத்தத்தில் மனசுக்கு நிம்மதி தராத நாள் சந்திராஷ்டமம் அல்லது அர்த்த சந்திராஷ்டமம். 4ல் இருக்கும்போதும் அந்த மாதிரி நடக்கும், 8ல் இருக்கும்போது அதிகமாக நடக்கும். ஆக நமக்கு பிரச்சனைகளை வச்சு அந்த காரக கிரகம் எவ்வளோ வலிமை பெற்றிருக்குது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுக்கிறோம். உதாரணத்துக்கு வலது கண்ணா சூரியன், இடது கண்ணுனா சந்திரன். ஒருத்தரை பார்க்கும்போது ஜாதகத்தை பார்த்தா நாங்கள் வலது கண்ணுன்னு சொல்லக்கூடிய வலது பக்கம் கிரகம் லக்னத்துக்கு வலது பக்கம் பாதிக்கப்பட்டு இருந்ததுனாக்கா அவங்களுக்கு வலது கண்ணில் பார்வை பாதிக்கும்ன்றதை நாங்கள் சொல்லிவிடுவோம். இடது பக்கம் பார்த்தா அவங்களுக்கு என்ன சொல்ல போகிறோம், உங்களோட இடது பார்வையில் பாதிப்பு ஏற்படும்ன்றதை சொல்லிவிடுவோம். சரிங்களா? ஒன்றும் பாதிப்போட அளவு எடுத்தாங்கன்னா எவ்வளோ பாயிண்ட்டு பவர் பாதிக்கும்ன்றதையும் சொல்ல முடியும். அந்த அளவுக்குலாம் சொல்லியிருக்கிறேன் நான். இப்போ அந்த வகையில் நேரடியாக மருத்துவமனையில் இருக்கிறவங்க எல்லாரும் இப்போ ஐ ஹாஸ்பிட்டலுக்கு வராங்கன்னாக்கா எல்லாருக்கும் சொல்லலாம், லெஃப்ட்டோ அல்லது ரைட்டோ இல்லை ரெண்டுமே கோச்சார ரீதியாகவோ அல்லது ஜாதக ரீதியாகவோ அவங்களுக்கு பாதிப்பு இருக்குதுன்னு அர்த்தம். அப்போது ஒருடைய குறைகளை வச்சு, அதாவது பெரிய பெரிய செஃப்லாம் நீங்கள்